அன்புள்ள சிம்ம ராசி அன்பர்களே வணக்கம். ஐப்பசி மாத ராசி பலன். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை குறையலாம், உடல் உபாதைகள் உண்டாகலாம். அடுத்து குரு பகவான் அக்டோபர் 12ஆம் தேதி 12ஆம் இடமாகிய விரய ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். 50 நாட்களுக்கு சஞ்சாரம் செய்கிறார். சற்று கவனமாக இருத்தல் வேண்டும். தங்களுடைய ராசியிலேயே கேது அமர்ந்திருக்கிறார். 7ஆம் இடத்தில் ராகு. கணவன் மனைவி இடையே அடிக்கடி ஒற்றுமை குறைவு உண்டாகும். திருமணம் சம்பந்தமான முயற்சிகளில் வரன்கள் சற்று அமைவதற்கு முயற்சி செய்தல் வேண்டும். உத்தியோகத்தை பொறுத்தவரை அலுவலகத்தில் பணி சுமை கூடும். பிறரின் வேலைகளையும் தாங்கள் சேர்த்து செய்ய வேண்டி இருக்கலாம். வெளியூர் அல்லது வெளி மாநிலத்திற்கு சிலருக்கு மாற்றுதல் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கலாம். தொழில் வியாபாரத்தில் போட்டிகள் அதிகம். கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு தங்களுக்கு தேவை. எந்த ஒரு ஒப்பந்தத்திலும் கையெழுத்து இடுவதற்கு முன்பாக நன்றாக யோசிக்கவும். தொழில்துறை சம்பந்தமான இரகசியங்களை வெளியில் சொல்ல வேண்டாம். சிம்மராசினருக்கு ராசியில் கேது. வயிறு உபாதைகள். 7ஆம் இடத்தில் ராகு. அடிக்கடி கணவன் மனைவி கருத்து வேற்றுமை. குரு பகவான் விரயத்தில் இருப்பதால் ஏதாவது ஒரு செலவு திடீர் செலவுகள் வந்து கொண்டே இருக்கும். கலைத்துறையை பொறுத்தவரை கலைத்துறை சம்பந்தமான கிரகங்கள் தங்களுக்கு அனுகூலமாக உள்ளன. ஆடல் பாடல் நாட்டியத்துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல பெயர் வாங்கலாம். வருமானம் அதிகரிக்கும். சிலர் கலை சேவைக்காக வெளிநாடு அல்லது வெளி மாநிலங்களுக்கு செல்லலாம். அரசியல் துறை பொறுத்தவரை கிரகங்கள் சாதகமாக உள்ளன. சிலர் பொது கட்சி ஆரம்பிக்கலாம். கட்சியில் உள்ளவர்களுக்கு சிறு பதவி உயர்வு கிடைக்கலாம். உயர் தலைவர்களுடைய ஆதரவு ஆலோசனைகள் தங்களுக்கு கிடைக்கும். மாணவர்களுக்கு சில சமயம் படிப்பதற்கு புத்தி செல்லாது. கெட்ட சகவாசம் கூடாது. அதிகாலை எழுந்து படித்தல் வேண்டும். விவசாயத்துறை பொறுத்தவரை கால்நடைகளின் பராமரிப்பில் பணம் விரயமாகும். கால்நடைகளுக்கு நோய் நொடிகள் வரலாம். விளைச்சல் கஷ்டம்தான். எதிர்பார்த்த அளவுக்கு விளைச்சல் கிடைப்பது கஷ்டம். பெண்களுக்கு விபத்துகள் உண்டாகலாம். கவனமாக செல்லுங்கள். வண்டி வாகனத்தில் செல்லும்போது கவனம் தேவை. பாத்ரூம் செல்லும்போது வலிக்கு விழலாம். கவனம் தேவை. மற்றபடி கோயிலுக்கு சென்றால் தீபம் ஒன்று ஏற்றுங்கள். கஷ்டங்கள் அனைத்தும் விலகும். 50 நாட்களுக்கு பணத்தை எண்ணி செலவு செய்யுங்கள். பணம் சம்பந்தப்பட்ட கிரகம் குரு 12 விரயத்தில் இருப்பதால். மற்றபடி இந்த மாதம் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.